இப்போ இந்த வீடியோவை ஜாய் கிறிஸ்டல் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கருவிலே உயிர் உருவாகும் போது உயிர் கொடுத்தவன் கடமையை மறக்கக்கூடாது. நான் உள்ளே துடிக்க நீ வெளியே தப்பிக்கிறாய், இதுதானா உன் அன்பு அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதி கூட டிஜிஷனல் செப்பரேஷனில் இருக்கிறதா சொல்லி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நாங்கள் 2 வருஷம் ஒன்றா ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வந்தோம். இப்போ முதல் மனைவி கூட தான் இருக்காரு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் எனக்கும் என் குழந்தைக்கும் பதில் சொல்லணும். அதற்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக கூட கமிஷன் ஆஃபீஸில் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே புகார் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிறிஸ்டல் தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நிறைய உண்மைகளை சொல்லியிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நிறைய பெண்கள் கூட பழக்கம் இருந்ததாகவும், ஸ்ருதிக்கு அப்புறம் ஜாய் கிறிஸ்டல் தான் இல்லை, ஸ்ருதிக்கு அப்புறம் நிறைய பெண்கள், அதுக்கப்புறம் தான் ஜாய் கிறிஸ்டல் தான், என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டல் தான் அவரை பற்றி தப்பான வீடியோஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு. இப்போ ஜாய் கிறிஸ்டல் தான் மாதம்பட்டி மேலேயும், மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டல் டா மேலேயும் மாறி மாறி புகார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.